அனைவருக்கும் வணக்கம். இது சாய் கவிச்சாரல் நன்றி. இங்கே பாருங்கள், இது கொத்தமல்லி 200 ml பிடிக்கிற ஒரு டம்ளர் இதில் எடுத்து வறுக்கிறேன். இதெல்லாம் எதுக்குன்னா, நம்ம இப்போ ரசப்பொடி எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மெத்தடில் நீங்கள் ரசப்பொடி தயார் பண்ணி வச்சுட்டோம்னா 5 நிமிஷத்தில் சூப்பராக மணக்க ரசம் ரெடி பண்ணிக்கலாங்க. இந்த இவ்வளோ வேலையும் அப்பப்போ செய்ய முடியாது, அதனால் ஒரே சமயத்தில் நம்ம செஞ்சு வச்சிடலாம். இப்போ அடுத்ததாக நம்ம அதே அளவு டம்ளரில் துவரம்பருப்பு எடுத்து அதையும் நம்ம வறுத்துக்கணும். ஒன்றா போட்டு வச்சா அது வேறு சூடில் பொரியும், அதனால் தனித்தனியாக வறுத்துக்கலாம். பாருங்கள், தனியாக வறுத்தாச்சு. அடுத்து அதே அளவு துவரம்பருப்பு எடுத்து அதையும் போட்டு வறுக்கணும். இது சீக்கிரமாக கருகிடும், ஆனால் நல்லா வறுவிடாது, அதனால் கொஞ்சம் கருப்பாகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். ரொம்ப தீச்சிடாதீங்க, இந்த அளவுக்கு ஒவ்வொன்றும் கருப்பாகும். இந்த அளவுக்கு வறுத்து அதையும் நம்ம ஆற வச்சுக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, பாதி அளவு அதே டம்ளரில் மிளகு, அதை கொஞ்ச நேரம் வச்சுட்டு அதே அளவு சீரகம் எடுத்து அதிலையே போட்டு கடைசியாக பாதி வறுத்த அப்புறம் என்ன சீரகம் சீக்கிரமாக பொரிஞ்சிடும், அதனால் அவ்வளோதான். இதை வறுத்துட்டு இதையும் கொட்டி நல்லா ஆற வச்சிடலாம். ஆற வச்சு நல்லா ஆறினப்புறம் மிக்ஸி கப்பில் போட்டு இதை அரைச்சி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுன்னா நம்ம தேவைப்பட்டப்போ ரசம் சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். பெருங்காயம் கட்டியாக வாங்கினீங்கன்னா அதையும் வறுத்து இதோடு சேர்த்து அரைச்சி வச்சுக்கலாம். ஆனால் நான் பொடியாக போடணும், அதனால் நான் இதில் சேர்க்கலைங்க. அப்புறமா ரசம் செய்யும்போது நம்ம பொடி போட்டுக்கலாம் அப்படின்றதுனால இதை விட்டுட்டேன். நீங்கள் அப்படி கூட தேவைன்னா அதையும் வறுத்து அரைச்சிக்கோங்க. அப்புறம் இதெல்லாம் பயன்படுத்தி எப்படி ரசம் செய்கிறதுன்றதை நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போது நல்லா இது மாதிரி பொடியை ஆற வச்சு அதுக்கப்புறம் ஒரு கண்டெய்னரில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். பாருங்கள், நல்லா ஆற விடணும். இது மாதிரி ஆறிட்ட அப்புறம் என்ன சூடாக போடக்கூடாது, பிளாஸ்டிக் டப்பில் இது மாதிரி. அதனால் நல்லா ஆற வச்சிடலாம். எதில் போட்டாலும் சூடாக போட்டால் ஆவி கட்டி மாதிரி பிடிச்சிக்கும், அதனால் நல்லா ஆற வச்சு இது மாதிரி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ ரெடி ஆகிடுச்சி. இப்போ நம்ம தேவைப்பட்டப்போ சீக்கிரமாக ரசம் வைக்க முடியும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.